இன்னைக்கு நாமக்கல் மலைக்கோட்டைக்கு போயிருந்தோம். நாமக்கல் மலைக்கோட்டைன்றது நாமக்கல்ல பிரபல சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணு. ஸோ நாமக்கல் மலைக்கோட்டைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருக்கு மேல அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ மலைக்கோட்டை கீழ இருக்க பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயில் இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலைகள்ல இதுவும் ஒண்ணா பார்க்கப்படுது. இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 18 அடி உயரமா இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் ஆப்போசிட்ல இருக்கிற நரசிம்மரை வணங்குற விதமா இந்த ஆஞ்சநேயர் இந்த கோயில்ல காட்சி தராரு. நாமக்கல் உள்ள மிக முக்கியமான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணா கருதப்படுது. இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்குன்னு நாமக்கல்ல இருந்து சேலம் போற வழியில இருக்கு. இதோட தல வரலாறு அப்படி பயண காலத்தில் சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்திருக்காரு ஆஞ்சநேயர். இந்த பக்கம் படி முடிந்ததும் மலையை அதே இடத்தில் வைத்துவிட்டு, அதாவது சஞ்சீவி மலையை எங்கிருந்து எடுத்தாரோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வரப்ப பெரிய சாலகிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்திருக்காரு. அதே நேரத்தில் சூரிய உதயமானபடியால் வான்வெளியில் கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தனது கையில் இருந்த சாலகிராமத்தை கீழே வைத்துவிட்டு சத்தியாவந்தனத்தை முடித்தார். மீண்டும் சாலகிராமத்தை தூக்க முயற்சித்த போது அவரால் முடியல. ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, திரும்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதோ அந்த சாலகிராமத்தை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. ராவணனோட எதிர்த்து சண்டையிட்டு சீதாவை மறுபடியும் மீட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் திரும்பவும் இதே பிளேஸ்க்கு வந்திருக்கிறாரு. சரி, நம்ம விட்டுட்டு போன அந்த சாலகிராமத்தை எடுத்துட்டு போலாம். அந்த சாலகிராமம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மூர்த்தியா வளர்ந்து நிக்கிறத பார்த்த ஆஞ்சநேயர் அந்த நரசிம்மரை வணங்கியவாறு நின்று கொண்டு இருக்கிறார். இதுதான் இப்ப இருக்க நாமக்கல் ஆஞ்சநேயர் புராண காலத்துல சொல்றாங்க. அனுமன் ஜெயந்தி அப்படின்னா இங்க மிகவும் பிரசித்தி பெற்ற ஒண்ணா இருக்கு. ஸோ பக்கத்திலே இருக்க நாமக்கல் நரசிம்மர் கோயில் மலைக்கு கீழே அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க நரசிம்மர் அப்பா அந்த தாயாரும் அருள் பாலிக்கிறார்கள். இதுவும் பிரபல சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணா பார்க்கப்படுது. சரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சுட்டு நாமக்கல் மலைக்கோட்டைக்கு ஏறலாம் அப்படின்னு சொல்லி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலைக்கோட்டை ரொம்ப சின்ன ஒரு மலை. ஸோ ஏற ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 246 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லாலான ஒரு மலையை இது பார்க்கப்படுது. இது பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றா இருக்கு. சரி, மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஒரு கோட்டை போன்ற ஒரு வடிவமைப்பு கொண்டு இருக்குது. இந்த கோட்டை போன்ற வடிவமைப்பு 16ஆம் நூற்றாண்டுல இருந்து சேந்தமங்கலம் பாளையக்காரான ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கு. இதோட இன்னொரு கூற்று என்னன்னா, இந்த மலைக்கோட்டை கட்டியவர் மைசூர் லட்சுமி நரசிம்மார் என்றும் இன்னொரு தரப்பு கூறப்படுது. இந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு நரசிம்மர் கோயிலும் மசூதி இருக்குன்னு சொல்றாங்க. சரி சொல்லி அந்த மசூதி முழுதா கட்டப்படாம, ஸோ இதுதான் அன்றைய காலத்துல இருந்து இருக்கா இல்ல என்னன்றது தெரியல. சரி, சுத்தி முத்தி பார்க்கலாம்னு சொல்லி எல்லா சைடு கோட்டை போன்ற ஒரு வடிவமைப்பு தான் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா செங்கலாலான ஒரு அமைப்பு இதுல கட்டப்பட்டிருந்தது. சரி, உள்ள பார்க்கலாம்னு பார்த்தா நாலா பக்கமும் செங்கல் வச்சு கட்டப்பட்டிருந்தது. சுத்தமல் மலைக்கோட்டையோட ஹிஸ்டரி தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லி தான் பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் இந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு எதை பார்த்து